எப்படி கேலிப்ரேட் பண்ணோன்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி மேனுவல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்டு பக்கெட் வந்துட்டு கேலிப்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கெட்டை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணோம். பக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, இப்போ க்ளோஸ். இப்போ பக்கெட்டில் வந்து எந்த மெட்டீரியலும் இல்லை. ஸோ செட்டிங்ஸில் போய் இங்கே கேலிப்ரேஷன் இருக்கும், கேலிப்ரேஷன் கிளிக் பண்ணால் ஹெட் 3 இங்கே மைனஸில் வேல்யூ காமிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெட் 3 வந்து 0 பண்ணிக்கணும். இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆர் 0.5 அது வந்து சேம் தான். இப்போ வந்து ஹெட் 3ல வந்து நம்ம வெயிட் எடுத்துருக்கிறத வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் வெயிட் இங்கே 516. ஓகே, இப்போ அதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 516 கிராம். நம்ம ஹெட் 3ல காமிக்கிறதும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே 516 இருக்குது, இங்கே 514. இப்போ வந்து ஹெட் 3 வந்து கேலிப்ரேட் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த வேல்யூ இது எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கேலிப்ரேட் பண்ணணும். இப்போ 516, இப்போ அதை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 0 ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு கேலிப்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஹெட்டுக்கும் நீங்கள் கேலிப்ரேட் பண்ணணும். வெயிட் வந்துட்டு மாறி வந்தாலோ, இப்போது எல்ஹெச்எஸ் சிலிண்டர் வந்து ஓப்பன் ஆகலையோ கேலிப்ரேட் பண்ணி ரன் பண்ணணும். நம்ம என்ன லோகோ. ஓகே.